ரிபப்ளிக் டே ராம். ஹாப்பி ரிபப்ளிக் டே சாந்தினி. ஸோ ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு தினத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எப்படி வந்து ஆரம்பிச்சிச்சு, ஏன் வந்து 26 ஜனவரி, அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ரிபப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம், அண்ட் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் போஸ்ட் ரிபப்ளிக் டே அண்ட் ப்ரீ ரிபப்ளிக் டேலாம் நடக்க போகுது, அண்ட் யாரெல்லாம் வருவாங்க அதுக்கு, ஸோ எதனால ரிபப்ளிக் டே பேசிக்கலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ வந்து வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களோடு புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் 15, 1947 வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டதுனால நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லை. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னும் போது கான்ஸ்டியூன்சின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கும், அரசியல் சட்டமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 வந்து ஃப்ரேம் பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க இப்படி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஆனால் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 26 ஜனவரி. ஸோ அதான் நம்ம குடியரசு தினமும் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகம். ஸோ மக்கள் வந்து ஆட்சி பண்ணணும். பேசிக்கலா குடியரசு தினத்தோட பிரின்சிபலே அதுதான். ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். அதாவது மக்கள் வந்து அரசாட்சி செய்யணும், அதுதான் இப்போ கான்ஸ்டியூஷனோட பேசிக் பிரின்சிபலா இருக்கு. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 26/1/2016 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம் தை மாதம் 12ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:20. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி திருதியை. நட்சத்திரம் மகம். சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. ராம், நீங்கள் கான்ஸ்டியூஷன் டெமோக்ரஸி பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா? அஸ்விஷன் நீங்கள் சொன்ன மாதிரி 15 ஆகஸ்ட் 1947 வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ எந்த லீடர்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்கெல்லாம் லீடர்ஸாக இருக்கணும், ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கணும், இவங்க பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இதெல்லாமே டிசைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மொனார்கி ரூல், அதாவது வந்து ஒரு ரூலர் கிங் வந்து ஒரு ராஜா வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது மன்னராட்சி இருந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ இருந்து ஜார்ஜ் 6 அப்படின்ற அந்த அரசரும் அப்புறம் மவுண்ட் பேட்டன், ஜார்ஜ் மவுண்ட் பேட்டன், இவங்க 2 பேரும் தான் வந்து ரூலர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, சரி ஓகே நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா நேஷனல் லீடர்ஸும் சேர்ந்து வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது மகாத்மா காந்தி, நேரு, அப்புறம் அம்பேத்கர், இவங்க எல்லாமே சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க முக்கியமாக வந்து என்ன செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு நான் வயலன்ஸ் நேஷனாக இருக்கணும் இது. ஸோ அதாவது அஹிம்சா முறையில் வந்து நேஷனை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஓகே, இன்னும் நம்ம குடியரசு தினம் பற்றி நிறைய விஷயம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதிலேருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்கார், பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே மனக்குறை தீர வேண்டும் என்கின்ற தலைப்பிலான பாடலை இந்த விடியலிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய நோக்கமாக, பிரார்த்தனையாக மலர்கிறது. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாள், பனிமாமதியின் குழவி, திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க, இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே என்று கேட்கிறார் அபிராமி பட்டர். பனிமாமதியின் குழவி, தேவியினுடைய திருமுடியிலே கிரீடத்திலே வீற்றிருக்கக்கூடிய அழகான அந்த பிறை சந்திரன், அந்த பிறைச்சந்திரனைத்தான் பனி மா மதியின் குழவி. குழவி என்று சொன்னால் சிறிய வடிவம், குழந்தைக்கு ஆகினாலே தான்
குழவி என்று பெயர். அம்பிகை எதை சூடியிருக்கிறாள் என்று கேட்டால் சந்திரனை சூடியிருக்கிறாள். அந்த சந்திரன், பனி என்பதற்கு இன்னொரு பொருளையும் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், நடுக்கம் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக பனி பொய்தாலே நமக்கு இப்பொழுது மார்கழி மாதங்களிலே எப்படி நடுக்கம் ஏற்படுகிறது, அப்படி பனி என்று சொன்னால் நடுக்கம் என்று பொருள். சந்திரன் நடுங்கிக் கொண்டே இருந்தான். எதனாலே நடுங்கினான் என்று கேட்டால் தக்ஷ பிரஜாபதியினுடைய 27 பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான். நமக்கு தெரியும், நம்முடைய நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி என்று தொடங்குகிறதே. இந்த 27 நட்சத்திரங்கள் ரேவதி முடிய 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் தக்ஷன். பாரத சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், 27 நட்சத்திரங்களையும் திருமணம் செய்து கொடுத்த பிறகு சொன்னானாம், ஒருவருக்கு நீங்கள் பனாரஸ் பட்டு எடுத்து கொடுத்தால் 27 பேருக்கும் பட்டு எடுத்து கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு வைர நகை வாங்கினால் 27 பேருக்கும் வைர நகை வாங்க வேண்டும், எல்லா பெண் குழந்தைகளையும் எல்லா மனைவியரையும் ஒன்று போலே நீ பராமரிக்க வேண்டும், ஒன்று போலே பாவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் 27 பேரையும் திருமணம் செய்து கொடுத்தார். ஆனாலும் கூட அவனுக்கு ரோஹிணி இடத்திலும் கார்த்திகை இடத்திலும் மிகுந்த பிரியம் ஜாஸ்தியாகிவிட்டது. எல்லா கோயில்களிலும் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் சூரியன் இருக்கும். ஆலயத்துக்குள்ளே நீங்கள் நுழைகிற பொழுது வலது புறத்திலே சந்திரனும் இடது புறத்திலே சூரியன் இருக்கும். எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். அப்படி வலது பக்கத்திலே சந்திரன், சனீஸ்வர பகவான் 2 பேரும் சில ஆலயங்களிலே சேர்ந்து இருப்பார்கள், இடது பக்கத்திலே சூரியன். அப்படி எல்லா ஆலயங்களிலும் இருக்கிற பொழுது சில ஆலயங்களிலே தேவியரோடு சந்திரன் இருக்கின்ற அந்த உருவத்தை, அந்த சிலா விக்கிரகத்தை வைத்திருப்பார்கள். அப்படி வைத்திருக்கிற பொழுது சந்திரன் நடுவிலே ஒரு பக்கம் ரோகிணி, இன்னொரு பக்கம் கார்த்திகை இருக்கும். அப்படி கார்த்திகை ரோகிணி 2 பேரிடத்துல மட்டும் ரொம்பவும் பிரியமாக அவன் நடந்து கொண்டான். அதிலும் ரோகிணி இடத்திலே ரொம்பவும் பிரியமாக நடந்து கொள்வான். பொதுவாக ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து இருந்தால் அந்த நாள் மிகுந்த அருமையான நாள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. திங்களும் ரோகிணியும் சேர்ந்திருந்தார் போலே என்று ஒரு அழகான பழமொழி இருக்கிறது. அப்படி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷமான விஷயம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி வருவது ரொம்பவும் விசேஷமானது. ஒரு 4 அல்ல 5 மாதங்களுக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையிலே அஷ்டமி வரும். ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி ராகு காலத்திலே சாயந்தரம் 4:30 6 துர்க்கை வழிபாடு செய்தால் ரொம்பவும் விசேஷம். அதுபோல் வளர்பிறை தசமி மிகுந்த சிறப்புக்குரிய நாள். அப்படி பல நாட்கள், செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வந்தால் விசேஷம். அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. திங்கட்கிழமை அன்றே பௌர்ணமி வந்தால் ரொம்ப விசேஷம். அதுபோல ரோகிணியும் சந்திரனும் சேர்ந்திருந்தார் போல திங்கட்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் வந்தால் அன்றைக்கு சிவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அம்பிகையை நாம் வழிபாடு செய்தல் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மனம் தூய்மையாக, மனம் எப்பொழுதும் மென்மையாக, மனம் உயர்ந்த அளவில். ஏன்னா மனதிற்கும் சந்திரனுக்கும் தான் தொடர்பு. அப்படி சந்திர பலம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மந்திரங்கள் சொல்ல தொடங்குகிற பொழுது சொல்வார்கள், தாராபலம் சந்திரபலம் ததேவா, தெய்வ பலம் வித்யாபலம் ததேவா என்று சொல்வார்கள். அப்படி சந்திர பலம் நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம். ஆகையினாலே தான் வளர்பிறை நாட்களிலே நாம் முகூர்த்தத்தை வைக்கிறோம். வளர்பிறை சந்திர ஓரையைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேய்விரையிலே சந்திர ஓரையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். அந்த சந்திரன் ரோகிணியும் கார்த்திகையோடு சேர்ந்து இருந்தனாலே மற்ற 25 பேரும் தக்ஷ பிரஜாபதி இடத்துல சென்று அழுது முறையிட்டார்கள். தக்ஷன் ஒரு சாபம் கொடுத்தான், உன்னுடைய கலைகள் எல்லாம் ஒன்றொன்றாக தேய கடவுது என்று. நடுங்கி போனான் சந்திரன். எல்லோரிடத்திலும் போனான், ஒரு இடத்திலும் அவனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. என்று சொன்னால் தக்ஷ பிரஜாபதி எதிர்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. கடைசியிலே சிவபெருமான் இடத்திலே வந்து சரண் புகுந்தான். சிவபெருமான் அவனை தூக்கி தலையிலே வைத்து கொண்டார். சிவபெருமான் தலையிலே சந்திரன், பெரைச்சந்திரன் இருக்கின்றான். ஆகையினாலே அந்த சிவபெருமானுடைய பெரைச்சந்திரன் போலே அம்பிகைக்கும் பெரைச்சந்திரன், பிள்ளையாருக்கும் பெரைச்சந்திரன். அதனால்தான் பிள்ளையாருக்கு பாலச்சந்திரன் என்று ஒரு பெயர் உண்டு. 16 நாமாக்கள், சோடச நாமாக்களிலே பாலச்சந்திராய நமக என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி எம்பெருமானுடைய திருமுடியில் இருப்பது போலே அம்பிகையினுடைய திருமுடியிலே சந்திரன் தரித்திருக்கிறாள். தேவி ராஜராஜேஸ்வரனுடைய அந்த அழகு திருக்கோலத்திலே பார்த்தால் அவளுடைய திருமுடியிலே சந்திரன், பிறைச்சந்திரன், 3ஆம் பிறைச்சந்திரன். இன்றைக்கு நீங்கள் கேலண்டரிலே பார்த்தால் சந்திர தரிசனம் என்று போட்டிருப்பார்கள். சந்திர தரிசனம் எப்பொழுதுனா 3ஆம் நாள் அமாவாசை தொடங்கியிலிருந்து 3ஆம் நாள் வளர்பிறை சந்திரனை தரிசனம் பண்ணுவது மிகுந்த சிறப்புக்குரிய விஷயம். ஏனென்றால் இறைவனுடைய திருமுடியிலே இருக்கிறது அந்த 3ஆம் பிறை சந்திரன். அப்படி 3ஆம் பிறை சந்திரனை தேவி சூடியிருக்கிறாள். பனிமாமதியின் குழவி திருமுடி கோமள யாமளை கொம்பிருக்கு. அப்படிப்பட்ட பராசக்தி இருப்பதற்கு இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. ஏன் இப்படி கஷ்டப்பட? இழத்தல் என்பதில் இருந்துதான் இழவு என்கின்ற சொல் வந்தது.
இழத்தல் வருகிற பொழுதுதான் மனிதன் துக்கப்படுகிறான். உனக்கு எந்த துக்கமும் இல்லை, உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன் என்று கேட்டால், திருமுடி கோமளை யாமளை கொம்பிருக்க. கோமளை யாமளை இருக்கிறாளே, அவள் இருக்கிற பொழுது ஒரு கொம்பு போலே, ஒரு பற்றுக்கோடு போலே, அவளை பற்றி கொள்வதற்கு அருமையான திருப்பாதங்கள் இருக்கிற பொழுது நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? குறை ஒன்றும் இல்லை. மிக அழகாக ராஜாஜி அவர்கள் சொல்லுவார்களே, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா. யாரும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலென்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லுவாரே, அப்படி ஒரு குறையும் இல்லை, குறையில்லாத தன்மை. அழகாக மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார், குறைவிலா நிறைவே என்று சொல்லுவார். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று சொல்லுவார். எம்பெருமான் ஒருவன்தான் இந்த உலகத்திலே குறையில்லாதவன், எந்த குறையும் இல்லாதவன். அவனை ஞானசம்பந்தர் பாடுகிற பொழுது திருச்சிராப்பள்ளியினுடைய தேவாரத்திலே பாடுவார், நன்றுடையானை தீயதில்லானே என்று பாடுவார். நன்றுடையான், இந்த உலகத்திலே நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள், நல்லவர்களுடைய குணங்களை அடுக்கிக் கொண்டே வருவார்கள். அடுக்கிக் கொண்டே வந்த பிறகு கடைசியில் சொல்வார்கள் ஆனாலும் என்று ஒரு வார்த்தையை போடுவார்கள். ஆனாலும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆனாலும் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு சின்ன தீய குணம் ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று பொருள். அந்த மாதிரி எம்பெருமானை சொல்லிவிடக்கூடாது என்பதனாலே தான் நன்றுடையானை என்று சொன்ன எம்பெருமானை பார்த்து சொன்ன ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், நன்றுடையானை தீயதில்லானை, அவனுக்கு முழுக்க முழுக்க நன்மைதான் இருக்கிறதே தவிர தீமை என்பது ஒரு நூல் கூட கிடையாது என்பதனால்தான் அடுத்த வார்த்தையிலே அதை பதிவு செய்து விட்டார். நன்றுடையானை தீயதில்லானை என்று சொன்னார். அப்படி எம்பெருமானுடைய கருணை இருக்கிறதே, அதே போல பராசக்தி குறையொன்றும் இல்லாத நிறைவு அவள். எப்பொழுதும் பூரண சந்திரனாக, அவளுக்கு வளர்பிரையும் கிடையாது, தேய்பிரையும் கிடையாது. எப்பொழுதும் பூரண சந்திரன் நிலவு போலே தேவியினுடைய அழகான குறைவில்லாத தன்மை. அவளுடைய பாதங்கள் இருக்கிற பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? உனக்கு எதற்காக மனக்குறை வருகிறது? இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. நீ எதற்காக உனக்கு நீயே ஒரு தாழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுகிறாய்? உன்னை நீயே என் கீழாக பார்த்து கொள்ளுகிறாய்? கவலையே பட வேண்டிய அவசியமில்லை. எதற்காகவும் நீ கவலைப்படாதே. உனக்கென்று ஒரு அம்மை இருக்கிறாள், உனக்கென்று ஒரு அம்பிகை இருக்கிறாள். எனக்கு ஒரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பாள், நான் அவள் பிள்ளை, துயரெனக்கு இல்லை, காப்பாள் ஜெகதாம்பாள் என்பார் வாலி. அப்படி நான் அவள் பிள்ளை, எனக்கு துயர் இல்லை என்று சொல்லுவது போலே எனக்கு ஒரு அன்னை இருக்கிறாள். அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. உனக்கு ஒரு குறையும் கிடையாது. மனக்குறை தீர வேண்டும் என்பதை சரியாக இந்த பாடலுக்கு பெரியவர்கள் பொருத்தி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மனக்குறையும் நீங்குவதற்கான அற்புதமான பாடல் இந்த பாடல். அப்படி இந்த பாடலை யார் பாராயணம் பண்ணுகிறார்களோ அவருடைய மனக்குறையெல்லாம் நீங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேந்தர் தொலைக்காட்சி மூலமான பிரார்த்தனை. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமள யாமளை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே என்று மிக அழகாக மிக அற்புதமாக பாடுகிறார் அபிராமி பட்டர். அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து டிரைவ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதாவது டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு சேர்மனாக வந்து டாக்டர் B.R. அம்பேத்கரை போட்டாங்க. ஸோ அவர் தான் இந்த கான்ஸ்டியூன்சி, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து எழுதுனது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இவர் வந்து 4th நவம்பர் 1947 வந்து இதை டிரைவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு செட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் 2 years, அதாவது நவம்பர் 26, 1949 வந்து அது ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 yearsல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் போய் அதில் கலந்துப்பாங்களாம், அதாவது இந்த சட்டசபையிலலாம். ஸோ அதுக்கப்புறம் தான், அதாவது 26 நவம்பர் 1949 அப்புறம் தான் இது மாதிரி வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுறது சாத்தியமில்லாத விஷயம். ஸோ மக்களோட பிரதிநிதியாக வந்து நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பேரை வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 24 ஜனவரி 1950 வந்து ஒரு 308 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே 2 டாக்குமெண்ட்ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹிந்தி, ஒன்று வந்து இங்கிலீஷ். இதில் 2 பண்ணி 26 ஜனவரி 1950 இது வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நம்ம குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி பற்றி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அடுத்ததாக ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத நான் அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி அடுத்ததா பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு
ஜான்வரி 26 இந்திய குடியரசு தினம். இந்தியாவில் சத்தமே போடாமல் சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞரை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பரில் ஒரு வித்தியாசமான நியூஸ் வந்தது. அது என்ன அப்படின்னா, அமிதாப் பச்சன் சௌரப் அப்படிங்கிற ஒரு இளைஞரோடு சேர்ந்து மும்பையில் இருக்கிற அந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் சேர்ந்து பாட்டு பாடினார் அப்படிங்கிறது தான் அந்த வித்தியாசமான நியூஸ். அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து பாடினாரா? அந்த இளைஞர் யார்? அந்த சௌரப் அப்படிங்கிற இளைஞர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். சௌரப் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் மும்பை வாசிகளுக்குள்ள ரொம்ப பிரபலமான பேர். எஸ்பெஷலி மும்பையில் லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சௌரபை நல்லாவே தெரியும். சௌரப் யார்? 23 வயது நிரம்பிய இளைஞர். அவர் செஞ்சிட்ருக்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வேலை அல்லது சத்தம் இல்லாமல் செஞ்சிட்ருக்கிற சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ட்ரெயினில் கிட்டார் இசையை இசைச்சிட்ருப்பார். வெறுமை கிட்டாரில் இசைப்பதனால மட்டுமே அவர் ஒரு சாதனையாளராக மாறிட்டாரான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. சௌரப் அந்த கிட்டார் இசை மூலமாக நிறைய வித்தியாசமான, அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹிட் ஹிந்தி பாடல்களை வாசிப்பார். அவருடைய அந்த கிட்டார் இசையை கேட்டு அந்த லோக்கல் ட்ரெயின்ஸில் பயணிக்கிறவங்க எல்லாருமே ₹1, ₹2, ₹50, ₹100 அப்படின்லாம் கூட போட ஆரம்பிப்பாங்க. அதை பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சௌரப் என்ன செய்வார்? கேன்சர் பேஷண்ட்களுக்கு அதை டொனேட் பண்ணுவார். இந்த கேன்சர் பேஷண்ட்களுக்கு டொனேட் செய்யக்கூடிய முக்கியமான சாதனையை தான் சௌரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி இந்த சாதனைக்கான கனவு விதை சௌரபுக்குள்ளே உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் சௌரபின் அம்மா புற்றுநோயின் பிடியில் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சௌரப் என்ன செய்வார்? அம்மாவோட சேர்ந்து கிங் எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அவரோட அம்மாவோடு இருந்து அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையை அவங்க அம்மாவுக்கு அளிச்சிட்டு இருந்தார் சௌரப். அங்கே சௌரப் பார்த்த ஒரு காட்சி தான் அவருடைய அந்த கனவுக்கு விதையாக மாறியது. அது என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய புற்றுநோயாளிகள் இருப்பாங்க. அந்த புற்றுநோயாளிகள் நிறைய பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த பேஷண்ட்ஸில் பாதி பேர் எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்திருப்பாங்க. சரியான வருமானம் என்பது அந்த பேஷண்ட்கிட்டையும் சரி, அவங்கள சேர்ந்த அந்த குடும்பத்தாரிடமும் சரி இருக்காது. அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன ஒரே ஒரு லட்சியம் இருக்கும் அப்படின்னா, புற்றுநோயின் பிடியில் இருக்கும் தங்களது உறவினர்களை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு லட்சியம்தான் அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்களோட வந்தவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட அந்த இடத்துலையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சோகமாக அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஸோ இவங்களோட மைண்ட் செட்டை நாம் மாற்றணும், இவங்களை நாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான பண உதவியை நம்மால் செய்ய முடியாது அப்படின்னு சௌரவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்போது அவர் காலேஜில் 2nd இயர் படிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவரிடம் இருந்தது அந்த இசை அப்படிங்கிற ஒரு விஷயம். சௌரவுக்கு ரொம்ப நல்லா கிட்டார் வாசிக்க தெரியும். ஸோ அவர் டெய்லியே தன்னுடைய காலேஜுக்கு பயணிக்கும் பொழுது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக என்ன பண்ணுவாரா, அந்த சூப்பர் ஹிட் ஹிந்தி பாடல்களெல்லாம் அந்த கிட்டார் இசையின் மூலமாக இசைக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சௌரவை பாராட்டுவாங்க. ஸோ சௌரப் என்ன செஞ்சார்? சரி, இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் கேன்சர் பேஷண்ட்டுகளோடு வந்து இருக்கும் அந்த உறவினர்களின் மைண்ட் செட்டை நாம் கொஞ்சம் மாற்றுவோம். எப்பொழுதுமே நெகட்டிவாக டிப்ரெஸ்டாக இருக்கிற இந்த ரிலேட்டிவ்ஸோட மைண்ட் செட்டை நெகட்டிவிட்டியிலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பாடல்களை நாம் இந்த கிட்டார் வழியாக வாசித்து காமிப்போம். அந்த மாதிரி அந்த பாட்டுக்களை கேட்கும் பொழுது அந்த உறவினர்களுக்குள்ள அந்த ஒரு ஜாலியான ஃபீலிங், அந்த பாசிட்டிவான ஃபீலிங் வரும் அப்படின்னு நினச்சி அந்த கிட்டார் இசையை வாசிக்க ஆரம்பித்தாராம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலேட்டிவ்ஸை என்ன பண்ணாங்க, அவர் நினச்ச மாதிரியே அந்த டிப்ரெஸ்டு மூடிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் மூடுக்கு வர ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே,
எப்படியாவது இந்த மக்களுக்கெல்லாம் நாம் பண வசதியும் செஞ்சு கொடுத்தோம், எந்த விதத்துலையாவது பண உதவியும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்ச சௌரப் என்ன பண்ணுவார், டெய்லி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் போகும்பொழுது அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்பொழுதெல்லாம் கிட்டார் இசையை வந்து இசைக்க ஆரம்பித்து கூடவே என்ன சொல்லுவாராம், நீங்கள் வந்து இந்த கிட்டார் இசையை கேட்டு உங்களால் முடிந்த பண உதவியை எனக்கு கொடுங்க. இந்த பண உதவியை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு நான் கொடுக்க போகிறேன், கேன்சர் பேஷண்ட்களின் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாசிக்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 rupees to 2000 rupees என்பது அவருக்கு டொனேஷனாகவே கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த ட்ரெயினில் போகிறவங்களில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சௌரப் நீ ரொம்ப நல்ல வேலை செய்கிற, நீ செய்கிற வேலை வந்து சொசைட்டிக்கு ரொம்ப வந்து உதவிகரமான ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், நீ பாட்டுக்கு ஏதோ கிட்டார் வாசிச்சுட்டு போறியா, போக வேண்டியது தானே, கிட்டாரை வாசிச்சுட்டு அதுக்கு எனக்கு பைசாவும் கொடுன்ட்டு ஏன் கேட்குற, இந்த மாதிரியான கௌரவமான பிச்சைக்காரத்தனமான வேலையெல்லாம் நீ ஏன் செய்யற அப்படின்னு சௌரவை பார்த்து அவமானமான பேச்சுக்களையும் சில பேர் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அவமானமான பேச்சுக்களையோ அல்லது அந்த உதாசீனங்களையோ சௌரவ் பெருசுப்படுத்தவே இல்லை. தன்னால் முடிந்த அளவு கேன்சர் பேஷண்ட்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரே கனவு தான் சௌரபுக்குள்ளே இருந்தது. சௌரபின் இந்த கிட்டார் பணியை அவங்க அம்மா ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில மாதங்களில் சௌரபின் அம்மா இறந்துட்டாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 2014 சௌரபோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா இறந்த சோகம் என்பது சௌரபிற்குள் இருந்தாலும் நம்ம அம்மா தான் இறந்துட்டாங்க, ஓகே, அந்த சோகம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த சோகத்தை விட்டு நாம் வெளியில் வரணும் அப்படின்னா நம்முடைய பணியை வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வேலையாக நாம் டைவர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனம் என்பது எப்பொழுதுமே சியர்ஃபுல்லான மைண்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்த சௌரப் தொடர்ந்து தன்னுடைய அந்த கிட்டார் இசை பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி ஒரு இளைஞர் கிட்டார் இசைக்கிறாரு, அதன் மூலிமா ஒரு சேரிட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்ட அமிதாப் பச்சன் தான் சௌரபை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2-3 monthsக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ட்ரெயினில் பயணப்பட்டு சௌரபின் கிட்டார் இசைக்கு ஏற்ப அமிதாப் பச்சனோட ரொம்ப ஃபேமஸான அந்த ரங்கு பரிசே அப்படிங்கிற பாட்டை பாடினார். ரொம்ப வந்து அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை பாடினாராம் அமிதாப் பச்சன். பாடினது மட்டும் அல்லாமல் சௌரபை தட்டி கொடுத்து, இந்த சொசைட்டியில் நாம் எல்லாருமே உங்ககிட்டேருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கணும் சௌரப், ரொம்ப பெரிய மாற்றங்களை, ரொம்ப பெரிய வித்தியாசங்களை, ரொம்ப பெரிய உதவிகளை தான் நாம் மற்றவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மால் முடிந்த சின்ன சின்ன மாற்றங்களை, சின்ன சின்ன உதவிகளை நாம் மற்றவங்க கிட்ட செஞ்சாலே போதும், அதுவே வந்து நாம் இறைவனுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய பூஜைனே சொல்லலாம் அப்படின்னு அமிதாப் பச்சன் சௌரபை பாராட்டினாராம். சௌரபின் பணியும் சரி, அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பயணமும் சரி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வாழ்க்கை ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மாலையும் மற்றவர்களிடம் சிறு மாற்றத்தை, சீரிய மாற்றத்தை, பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தருது இல்லையா. ரொம்ப பெரிய மாற்றத்தை, ரொம்ப பெரிய வித்தியாசத்தை, ரொம்ப பெரிய அளவிலான உதவியை தான் நாம் மற்றவங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன உதவிகளை நாம் கட்டாயம் செய்யலாம். சக இந்தியர்களுக்கு, சக தமிழர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை இன்றிலிருந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியக்கூடிய இன்றைய இந்த இந்திய குடியரசு தினமான இந்த நாளில் நாம் எல்லாருமே ஏற்றுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை நிச்சயமாக நாம் எல்லாருமே ஏற்றுக்க தான் போகிறோம். அந்த உறுதிமொழியின்படி நாம் வாழ்க்கையின் பயணத்தை தொடரத்தான் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான, இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான கதையோடும் கருத்தோடும் உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.
ராம் இந்த வருஷம் ஆக்சுவலாக 67th ரிப்பப்ளிக் டே இல்லையா? ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் நடக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராஷ்டிரபதி பவன், அந்த நம்ம பிரசிடென்ட்டோட ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நியூ டெல்லி இந்தியா கேட்டுக்கு முன்னாடி ராஜ்பத் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து பரேட் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பிரசிடென்ட் அண்ட் அப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு நேஷனோட ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட்டோட ரெசிடென்ஸ் போயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க போல இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு கவரேஜில் இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து டிவிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸோட கல்லறை. ஸோ வந்துட்டு நிறைய ஆர்மியிலேருந்து வந்து நிறைய பேர் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா நாட்டுக்காக. ஸோ அவங்களுக்காக வந்து 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்துவாங்க. ஸோ மக்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்திட்டு அங்கேருந்து வந்து பிரசிடென்ட்ஸ் ரெசிடென்ஸ்க்கு மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் டெல்லி பரேட் அந்த ஃபுல்லாக நடக்குமா. டெல்லி ரிப்பப்ளிக் டே பரேட்னு சொல்லப்படுற அந்த ஃபுல் பரேட் ஜாலியாக நடக்கும். ஓகே, எல்லாருக்குமே அந்த பரேட் பற்றி தெரியும், பட் இது வந்து தெரியாத விஷயம். அது அஞ்சலி செலுத்துறதுலாம் தெரியாத விஷயம். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில மூலிகைகள் அதோட மருத்துவ குணங்கள் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்கார். பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவம் வந்து நெஞ்சு வலி வர்றதுக்கான காரணம் என்ன? நெஞ்சு வலி வந்து அதிக அளவு வாயு பொருள்கள் சாப்பிட்றது. அதிகமாக சாப்பாடு சாப்பிடும்பொழுது முதல்ல சப்பாத்தி சாப்பிட்றாங்க, அதுக்கடுத்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. அப்போ வந்து கீழே சப்பாத்தி செமிக்காமல் இருக்கும், சாப்பாடு செமிச்சிருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து உள்ளே பெரட்டும் பொழுது வாயு போய் நெஞ்சில் வந்து அந்த வாயு எரிக்கிறோம், குத்தும். அந்த குத்தல் வலி தாங்க முடியாது. அந்த வலிக்கு எத்தனை ஊசி போட்டாலும் கேட்காது. ஏன்னா அந்த உள்ள சுரப்பிகள் வந்து மேலும் மேலும் வந்து வலியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே இல்லை அவங்களுக்கு வந்து புண்ணாயிடும். சில பேருக்கு சரியாக ஜீரணமாகாது. இந்த வாயு தொல்லை போய் அடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வாயுகளை வந்து சரி செய்யணும். இந்த வாயு குத்தலில் வந்து நெஞ்சுவலி வரும். இது சாதாரண நெஞ்சுவலினா வாயு குத்தல். இது வந்து மாரடைப்புன்னு கூட சொல்லலாம். மாரடைப்பு மாதிரியே இருக்கும், ஆனால் மாரடைப்பு கிடையாது. இது வயிற்றுக்குள்ளே இருக்கிற வாயுகள் வந்து மூளைக்கு முட்ட ஆரம்பித்து கீழாமனை போக முடியாமல் மேலாமனை அவங்களுக்கு ஏப்பம் வராமையும் அவங்களுக்கு வந்து வலி வந்துடும். வலி வந்துச்சுன்னா நெஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வலி குறையாமல் இருக்கும், ஆனால் வலி குறையவே குறையாது. அந்த வாயுகள் வெளியாகணும். இன்றைக்கி இருக்கிற நிறைய சோடா எல்லாத்தையும் குடிப்பாங்க, கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்காமல் இருக்கும். ஆனால் இயற்கையில் எல்லாமே அது சரியாகணும்னா குறைஞ்சது ஒரு 3 நாளாவது ஆகும். அந்த 3 நாளும் வந்து மருந்து எடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து முக்கிய மருந்தாக வந்து இந்த ஓமவல்லியை பயன்படுத்துகிறோம். ஓமவல்லி வந்து சளியோடு சேர்ந்த வாயுவையும் வெளியேற்றக்கூடியது. இதனுடைய வாசம் போகும்போது உள்ள வாயுகள் இருக்காது, அந்த சளியும் இருக்காது. சளியும் சேர்த்து அடைச்சிருக்க நெஞ்சு சளி வந்து அடைச்சிருந்தா அந்த வலி இருக்கும். அந்த சளியை மீறி வந்து அந்த உள்ளே இருக்கிற காற்று வெளியே வராமல் இருக்கும். அந்த காற்றை வெளியே கொண்டு வரணும்னா இந்த ஓமவல்லியை பயன்படுத்தணும். இந்த ஓமவல்லியை பயன்படுத்தணும்னா உள்ள அந்த சளியை உடைக்கும். சளியை உடைச்சதும் காற்று தன்னால் வெளியாகி அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு தனி மருந்து. இதை நேரடியாக சாப்பிட முடியாது. இதை வச்சிருந்து 3 நாளைக்கு சாப்பிடணும்னா அடிக்கடி நம்ம போய் கொண்டு வர முடியாது. ஆனால் வீட்டுகளில் வளர்த்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லது. ஓமத்தை பயன்படுத்தணும்னா சாதாரணமாக அவங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா அவ்வளோ ஓமத்தை எடுத்து கொஞ்சம் பனை வெல்லம் போட்டு இடித்து அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்சு வலி கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். ஆனால் நிரந்தரமாக சரியாகணும்னா அதோட சில கலவைகள் சேர்ந்த மருந்துகளை செஞ்சு அதை சாப்பிட்டா தான் சரி வரும். சுக்கு, அந்த வலியை வந்து சுக்கு நூறாக நொறுக்கிறதுக்காக வேண்டி தான் அதுக்கு பேர் சுக்கு. சுக்கு எடுத்தாலே அது உள்ளே இருக்கிற சளியை மட்டும் இல்லை காற்றை வெளியே எடுக்கக்கூடியது. வயிறு வலி வந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு சுக்கும் வெல்லமும் சாப்பிட்டோன்னா வயிறு வலி உடனே சரியாகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மருந்தையும் ஒன்று சேர்த்துட்டு வரும்போது அதிக அளவு நெஞ்சு வலி இருக்குது. அந்த காற்று போய் முட்டிருக்கும். சில பேருக்கு உள்ள பந்து மாதிரி உருண்டு போய் முட்டுன்னுவாங்க. பந்து எங்கே இருக்குது? உள்ள காற்று தான் பந்தாக உருளும், வேறு எதுவும் பந்தாக உருளுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த உணவு குழாய்களில் போய் அடைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மூச்சு முட்டும், எதுவுமே பேச முடியாது, சாப்பிட முடியாது. அவங்களுக்கு இந்த சுக்கையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து சித்த அரத்தைனா அறுத்து எடுக்கக்கூடியது. அரத்தைன்னு தான் சொல்லுவோம். அரத்தைனா அந்த உள்ளே இருக்கிற உறுப்புகளில் ஒட்டி இருக்கிற சளிகளை அறுத்து எடுக்கக்கூடியது, வலியை அறுத்து எடுக்கக்கூடியது. இதோடு சேர்ந்து நம்ம ஏலக்காயை பயன்படுத்தணும். இதனுடைய வாசம் போய் அங்கே இருக்கிற காற்றை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கிளப்பி விடும். அந்த துர்நாற்றம் உள்ள காற்றை வந்து ஏலக்காய் போகும்போது வேறு மாதிரி வாசனையாக மாற்றி அதை வந்து அங்கேருந்து வெளியெடுத்துடும். உடலுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட ஒரு வாசனையோ எதுவுமே இருக்க விடாது நம்ம உடம்பு. அதே மீது இருக்குதுன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். மலச்சிக்கலை முதல்ல போக்கணும். எல்லாருக்குமே மலச்சிக்கல் தான் முதல் காரணம். முதல்ல வந்து மருத்துவம் செய்யணும்னா முதல்ல வந்து மலச்சிக்கலை போக்கிட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் செஞ்சோம்னா அவங்களுக்கு எல்லா மருத்துவமும் சரியாயிரும், எல்லா நோயும் சரியாயிரும். எல்லா நோயும் சரியாகணும், மலச்சிக்கலை சரியாக்கணும், உடலில் வந்து நல்ல ஒரு வாசம் இருக்கணும், அந்த துர்நாற்றம் போகணும்னா கண்டிப்பாக வந்து ஏலக்காயை பயன்படுத்தணும். இதோடு சேர்ந்து
தேங்காயை பயன்படுத்தணும். இந்த தேங்காயை ஏன் பயன்படுத்தணும்னா, நெஞ்சில் எவ்வளோ வலி இருந்தாலும் அந்த வலியை வந்து போக்கக்கூடியது தேங்காய். தேங்காயை தினந்தோறும் சாப்பிட்றவங்களுக்கு நெஞ்சுரம் அதிகமாக இருக்கும், வீரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரளாவில் பெண்கள் அதிகமாக தேங்காயை சாப்பிட்றாங்க, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க, எல்லாத்துக்குமே தேங்காய் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து உடல் வலிமை அதிகமாக இருக்கும், மன தைரியம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து தென்னை மரம் ஏறுறாங்க, அவங்க வந்து எல்லா வேலையுமே அவங்களே செய்கிறாங்க. ஆண்களை வேலை செய்ய விடாமல் வேலை செய்கிற அளவுக்கு உடல் பலமும் மனபலமும் கொடுக்கறது இந்த தேங்காய் தான். இந்த தேங்காயை சாப்பிட்டோம்னா உடல் நெஞ்சுரம் அதிகமாக இருக்கும், வலு அதிகமாக இருக்கும், நல்ல சத்துக்களை கூட்டக்கூடியது. நெய், நாட்டு மாட்டு நெய் சேர்த்தோம்னா தேவையில்லாத கொழுப்புக்களை வெளியேற்றும், நல்ல கொழுப்புக்களை கொண்டு போய் சேர்க்கும். தேவையில்லாத கொழுப்புக்கள் கரையும் பொழுது உங்களுக்கு நெஞ்சுவலி குறைஞ்சிரும். நெஞ்சுவலி ஏன் வருது? தேவையில்லாத பால்கள், இன்றைக்கி இருக்கிற பால் வந்து பாலே கிடையாது. அந்த பாலை வந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக தேவையில்லாத கொழுப்புக்கள் போய் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற மாடுகள் வந்து இன்றைக்கி வந்து இங்கே இருக்குது. அந்த மாடுகள் நம்ம நாட்டு மாடே கிடையாது. இந்த நம்ம நாட்டு வெயில் தாங்காது, நம்ம நாட்டு குளிர் தாங்காது, நம்ம நாட்டு பனி தாங்காது. அங்கே வந்து 24 மணி நேரம் பனி கொட்டுற இடத்துல வாழ்கிறத கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சு அதனுடைய பாலை சாப்பிடும்போது நமக்கு கெட்டது தான் நடக்கும், நமக்கு தேவையில்லாத கொழுப்புக்கள் தான் வரும். நமக்கு இங்கே வந்து வெயிலுக்கு உருகணும், பனிக்கு அந்த இது ஆகணும், அப்போ தான் வந்து நமக்கு தேவையானது. இங்கே உள்ள மாடுகள் வந்து இன்றைக்கி நாட்டு மாடுகள் எல்லாமே மறைக்கப்பட்டுட்டு போய்கிட்டு இருக்கு, அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அந்த நாட்டு மாட்டு நெய் நம்ம இப்போ வாங்குறதால அந்த நாட்டு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும், அவங்களால நமக்கு ஒரு புண்ணியமாகும். நாட்டு மாடு வச்சுருந்தாலே அந்த வீட்டில் தெய்வ கடாட்சியம் அதிகமாக இருக்கும். அந்த நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி மருந்தாக தயாரிக்கும் போது எப்படியாப்பட்ட நெஞ்சுவலியும் சரியாகும். இந்த நெஞ்சுவலி சரியாகிறதுக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நெஞ்சு வலிக்கான மருந்து இப்போ தயாரிக்க போகிறோம். நெஞ்சு வலி வந்து வாயு தொல்லையால் வர்றது, அது இல்லாமல் அதுக்கு வந்து சேர்த்து சுக்கு வந்து முதல்ல இடிச்சுக்கிறோம். ஏலக்காய் 2 எடுத்து போடு. ஏலக்காய் வந்து 2 போட்டுக்கிறணும். ஒரு ஸ்பூன் ஓமம், ஓமவல்லி இலை ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டா போதும். முதல்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 மூடி தேங்காயை வந்து துருவல் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு உள்ள போடு. 1/2 மூடி தேங்காயை நல்லா அப்படி துருவல் பண்ணி வச்சிடணும். ஏன் தண்ணியில் வந்து நம்ம இப்போ எண்ணெயில் விதக்காமல் முதல்ல தண்ணியில் வேக வைக்கிறோம்னாக்கா அப்போ தான் வந்து அந்த மருந்து வந்து ஃபுல்லாக அடி பிடிக்காமல் முழுதும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிட்டோம்னாக்கா நம்ம மருந்தாக பண்ணி வச்சுருக்கிறப்பவும் மேலே வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய்ன்றதுனால வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் வேக வச்ச பின்னாடி தான் அந்த நெய்யில் விட்டு வதக்கணும். அப்போ அது பூஜனம் பிடிக்காமல் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு கூட இந்த மருந்தை வந்து வச்சுக்கிறலாம். நம்ம அந்த தேங்காய் வந்து 1/2 வேக்காடு வெந்த உடனே பனை வெல்லம் போட்டோம்னா அதில் இருக்கிற நீரெல்லாம் வந்து இழுத்து அடி பிடிக்காமல் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத இப்போ நம்ம சேர்க்கணும். ஓமம், சுக்கு, ஓமவல்லி, அந்த இது அரைச்சி நம்ம எடுத்ததெல்லாம் வந்து அது கூட கலந்துடணும். இப்போ சித்திரத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து இதமான சூட்டில் வச்சு 1/2 வேக்காடு வெந்த பிறகு அதுக்கப்புறமா தான் வந்து அடி பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நெய் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறணும்.
தேங்காய் போட்டுக்கிறதுனால புளிச்சிடாமல் அந்த மருந்து கெட்டு போயிடாமல் பூஞ்சானம் பிடிச்சிரும். நல்லா நீங்கள் வேக வச்சு அதை பதமாக பார்த்து எடுக்கலாட்டி புளிப்பு தன்மையாக புளிச்சு போயிடும், கெட்டு போயிடும். அதனால் நம்ம அந்த தேங்காய் நெய்யோடு சேர்ந்து அந்த மருத்துவ குணம் எல்லாமே வந்து ஒரு நல்ல வாசமாக வரும். அந்த வாசனை வந்து முருகீரை விட்டுறக்கூடாது, ரொம்ப அடிப்பிடிக்க விடாமல் நல்ல பதமாக வெந்த உடனே அந்த தேங்காய் வெந்த வாசம் வரும். அதோட மூலிகையெல்லாம் ஒரு காரத்தன்மையான வாசம் வரும். நல்லா வெந்துருச்சுனாக்கா அந்த நெய் வந்து மேலே வந்துடும். அப்போ அது சரியான பதத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இதை வந்து நீங்கள் ஆற வச்சு நல்லா பத்திரமா எடுத்து வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா வாய்வு தொல்லையினால் வர்ற நெஞ்சு வலி வந்து இந்த மருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா சீக்கிரமாக குணமடைஞ்சிரும். இதுக்கு வந்து இத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்ற கணக்கெலாம் கிடையாது. காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்க நெஞ்சு வலி தீர வரைக்கும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். அரை முடி தேங்காயில் முதல்ல இந்த மருத்துவத்தை செஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கனாக்கா இன்னொரு முறை அது மாதிரி செஞ்சு 2 வாட்டி சாப்பிட்டீங்கனாக்கா அந்த ஒரு தேங்காயில் நம்ம மருந்து செஞ்சு சாப்பிட்டதுக்குள்ளேயும் உங்கள் நெஞ்சு வலியெல்லாம் வந்து தீர்ந்து போயிடும். வாய்வு தொல்லை கலைஞ்சிரும். அங்கே குத்தல் மாதிரி இருக்கிறது பின்னாடி அங்கங்கே உருண்டுட்டு ஒரு பந்து உருண்டுட்டு இருக்க மாதிரி வலிக்கிற வலியெல்லாம் வந்து குணமடைஞ்சு சீக்கிரமாக வந்து அந்த வாய்வு தொல்லையும் போயிடும். நெஞ்சு வலின்றத அதுக்காக வந்து மாத்திரைகளும் மருந்துகளும் போட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த மருந்து சாப்பிட்டு சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க. நல்ல வந்து இதை வந்து தினந்தோறும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது 6 மாதம் வரைக்கும் கெடாது. நெய்யில் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. அதனால தான் நெய்யில் தயாரிக்கிறோம். இல்லைன்னா அவங்க வந்து நல்லெண்ணெயில் தயாரித்து அன்னைக்கே சாப்பிட்டாகணும். நல்லெண்ணெயில் சாப்பிட்டா அவ்வளவு வந்து நமக்கு நினைக்கிற அளவுக்கு பலன் கிடைக்காது. நெய்யில் செஞ்சோம்னா கண்டிப்பாக 100% வந்து அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். நெஞ்சு வலி உடனே வந்து ரிலீஃப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை சாப்பிட்டு வாய் வலி கொஞ்சம் சாப்பிட்டு உள்ளே இறங்க வலி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ சாப்பிடும்போதே வலி குறையுதுன்னு போது எவ்வளோ சுகமாக இருக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு வலியே இருக்காது. இது 48 நாள் சாப்பிட்டா எவ்வளோ பலு தூக்கி வந்து வலி நெஞ்சு வலி இருந்தாலும் அந்த நெஞ்சு வலி இருக்காது. அவங்களுக்கு இந்த வாய்வு தொல்லையும் இருக்காது. வாய்வு வந்து குத்தல் இந்த மூளையில் முட்டுது இந்த மூளையில் முட்டுது, அதனால் வலி வந்துச்சு தாங்க முடியல, துணி துவைச்சேன் அப்படியே பிடிச்சிக்கிடுச்சு, எனக்கு இங்கே அல்லையில் வலிக்குது, அந்த வலி எதுவுமே இருக்காது. எல்லா வலியும் இது சரி செய்யக்கூடியது. குழந்தைங்கன்னா கொஞ்சமாக கொடுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் குழந்தைங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது வந்து உணவு மாதிரி தான். இது நல்ல ஒரு லேகியம் லட்டு செஞ்சு கொடுத்தா மாதிரி இதை நினச்சிக்கிறீங்க. யாருக்கும் எந்த தவறும் செய்யாது. அளவை குறைச்சி கொடுங்க. நல்லா வந்து வாய்வு இருந்தால் நல்லா வாய்வு பிரிஞ்சு சுகமான வந்து உடல் முழுவதும் சுகமாக இருக்கும். அந்த வலியே இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். எந்த ஒரு தூக்க மாத்திரையும் போட தேவையில்லை. நெஞ்சு வலி வந்திருக்குன்னு பயப்பட தேவையில்லை. நெஞ்சு வலியை வந்து மாரடைப்புன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. இந்த நெஞ்சு வலி வந்து வாய்வு முற்றதால் வர வலி. இந்த வாய்வு முட்டலை வந்து வெளியேற்றிடும். காற்றா வந்து கீழேயும் போயிடும், மேலாண்மையும் காற்று வெளியாகிடும், சுகமாக இருக்கும். இந்த நெஞ்சு வலி தீர்றதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.